இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக கீரை மசியலும் முட்டை ஆம்லேட் தாங்க பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே பருப்பை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இது கூட 1 கப்பு தண்ணி, பூண்டு, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் தக்காளி, சீரகம், மஞ்சள் தூள், பெருங்காயம், 1/2 கப்பு தண்ணி இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். நீங்கள் லஞ்சுக்கு ஆம்லேட் போடுறதா இருந்தால் முட்டையோட கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்மெல் வராது. மதியம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பேனை க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடித்து வச்ச முட்டையும் ஊற்றிக்கலாம். 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. முட்டை ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க. பருப்பு அவிச்சிருந்தோம், அது நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன். இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். திருப்பி நான் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருக்கேன். 1 கட்டு கீரை எடுத்துருக்கேங்க, பருப்பு கீரை. அது இந்த பருப்போட ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 10 நிமிஷம் மிதமான தீயில் வச்சாலும் ஓகே, இல்லை 1 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே, உங்களோட விருப்பம்தான். கல்சட்டியில் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, வெந்தயம், சீரகம் இதையெல்லாம் தாளிச்சிக்கலாம். இது கூட காஞ்ச மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இதையெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம அவிச்சு வச்சுருந்த பருப்பையும் கீரையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க. பருப்பு கீரை மசியலும் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். நல்லா ரைஸில் உப்பும் நெய்யும் போட்டிருக்கேன். நல்லா தாராளமாக பருப்பு கீரையை ஊற்றி பெசரி எடுத்துக்கோங்க. மணமாக இருக்கும். லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு க்ரீன் கிரேப்ஸும் வால்நட்டும் பிளாக் கிரேப்ஸ் தாங்க வச்சுருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.